ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜீனாஸ் குக்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம மாய்ஸ்டான ஒரு கேக்கு, அதுவும் காஃபி பவுடர் வச்சு கேக்கு வேற லெவலில் இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எங்களுக்கு காஃபி கேக் தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேக்கு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காஃபி கேக்கை இதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கப் மில்க்ல 2 டீஸ்பூன் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கலக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பின்னாடி ஒரு பவுல்ல ஊத்திட்டு இதோட 1/2 கப் சுகர் பவுடர், இந்த 1/2 கப் சுகர் பவுடர் பத்தலைன்னா ஒரு 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கேக் கொஞ்சம் கசப்பா இருக்கும், அதனால தான். இதோட 1/4 கப் எண்ணெய், இந்த 1/4 கப் எண்ணெயும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க விஸ்க் வச்சு. அதோட நம்ம 1 கப் மைதா மாவு நல்லா ஜலிச்சு விட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ரெயினரில் நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க. ஜலிச்சு விட்டுட்ட பின்னாடி இந்த காஃபி கேக்குக்கு கொக்கோ பவுடர் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரையும் சேர்த்துக்கோங்க. அப்படி வீட்டில் கொக்கோ பவுடர் இல்லாட்டிக்கு நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்காக நம்ம பூஸ்ட்லாம் வாங்கி வச்சுக்கோம்னா அது கூட கலந்துக்கலாம். அதோட 2 டீஸ்பூன் மில்க் பவுடர். மில்க் பவுடரை ஸ்கிப் பண்ணாதீங்க, வேற லெவலில் இருக்கும். மில்க் பவுடர் போட்டிங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு 5 ரூபா பேக்கெட் மில்க் பவுடர் பேக்கெட் இருக்கு இல்லையா, அது கூட வாங்கி சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே டைரக்ஷன்லேயும் மிக்ஸ் பண்ணுங்க. அதோட இப்போ இதுக்கு வெண்ணிலா எசன்ஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். அப்படி நம்ம வீட்டில் வெண்ணிலா எசன்ஸ் இல்லாட்டிக்கு ஏலக்காய் பொடி இருக்கும், அதை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதோட இந்த பேட்டர் திக்காக இருக்கிறதுனால ஒரு 1/4 கப்பு பால் மறுபடியும் ஊற்றிக்கிறணும். ஸோ இந்த கேக்குக்கு டோட்டல் 3/4 கப்பு பால் வேணும். கரெக்டாக இருக்கும் 3/4 கப்பு இருந்தால். இதெல்லாத்தையும் நல்லா ஒரே டைரக்ஷன்லேயே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேக் டீனை நல்லா ஆயில் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கம் நல்லா கிரீஸ் பண்ணிடலாம். கிரீஸ் பண்ணிட்டு இதோட இந்த பேட்டரை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த டிஃபரெண்ட் கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரியே பார்த்தோம். அப்புறம் கேக் அப்புறம் கேக் ரொம்ப திக்காக இருந்தால் கூட மேலே வெளியே மாதிரி வந்துடும். அப்புறம் தண்ணியாக பேட்டர் உள்ளக்க மாதிரி லோ பண்ணிட்டு குக்கரை மூடிடணும். நல்லா கேஸ் கேட்டு விசில் இல்லாமல் பண்ணிட்ட பின்னாடி இதை நல்லா ஒரு நைஃப் வச்சு நல்லா எல்லா பக்கமும் எடுத்து விட்டுலாம். எல்லா பக்கம் நல்லா ஆறின பின்னாடி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு நல்லா சூப்பரான மாய்ஸ்ட் கேக், காஃபி கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும்